பொட்டி எங்க? எவ்வளவு பெரிய துரோகம் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கோவில் சொத்தை நீ எடுத்துட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன். சொல்ல மாட்டேன். எங்க வச்ச? டூப்ளிகேட் வேலை கோவிலில் வைத்து உண்மையான வேலை பறிகொடுத்தது தெரியாமல் There you are. உண்மையான வேலை எங்க கண்டுபிடிக்க முடிஞ்சதா? Come on, tell me, I say. உண்மையான வேல் எங்கு மறைந்து கொண்டிருக்கிறது என்பதை போற்றார் அனுமதியுடன் பொதுமக்கள் முன்னிலையில் எடுக்க அனுமதி கோருகிறேன். Permission granted. என்டோமென்ட் அதிகாரிகளின் ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வேல் Please allow me to finish my statement. I object, Your Honor. நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமலே அவர்கள் இங்கு Objection overruled. Prosecutor may proceed. இந்த வைர வேலை திருடிய குற்றத்திற்காகவும் குருக்கள் மகள் பார்வதியை கொலை செய்த குற்றத்திற்காகவும் EPCO செக்ஷன் 302 இன் படி இந்த உதயகுமாருக்கு மரண தண்டனை விதிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Honorable Justice, அறநிலையத்துறையிலிருந்து ஒப்புதல் வந்த பிறகுதான் நாம் எதையுமே கூற முடியும். பிறகு மேல் விசாரணை குறுக்கு விசாரணை என்று எவ்வளவோ இருக்கிறது. அதற்குள் அவசரப்பட்டுக் கொண்டு நமது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கீதா அவர்கள் இந்த வழக்கில் தீர்ப்பே கூறிவிடுவார் போல் தெரிகிறது. இதை சற்று ஒரு புரிய வைத்து வழக்கை தள்ளி போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. The court is adjourned. ஹாய் கீதா. வாங்க கோவிந்த். முக்கியமான விஷயம் பேசணும்னா என்னது? பார்வதி கேஸ்ல பாதிக்கப்பட்ட அந்த கோஷ்டி இனிமே உங்களை நிம்மதியா இருக்க விடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? என்ன பண்ணிடுவாங்க? என்ன இந்த ஸ்டேஷன்ல இருந்து மாத்த ஏற்பாடு பண்ணி ஏதாவது தண்ணி இல்லாத காட்டுக்கு தூக்கி போடுவாங்க. இல்லன்னா என்ன தீர்த்து கட்ட பாப்பாங்க. வேற என்ன? அதுக்காகத்தான் உங்களை இந்த ஸ்டேஷன் விட்டு மாத்த கூடாதுன்னு அப்பீலேட் கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கேஸ்ல வெற்றி அடையணும். நீங்க எங்கேயே இருந்தீங்கன்னா நானும் உங்க பார்வையிலே இருப்பேன். என் வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்தில நீ எனக்கு உதவி பண்ண. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியும்.
நம்ம காலேஜ் டேஸ்ல நான் ஃபீஸ் கட்ட முடியாம தவிச்சிட்டு இருந்தப்ப நீ மட்டும் எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணா நான் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா வந்திருக்கேன். இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கவும் மாட்டேன். நீ தப்பா நினைக்கலன்னா இத வாங்கி இந்த கடன் என்னை எப்போ உறுத்திட்டே இருக்கு. படிச்சிருந்தோம் இப்படி அல்பத்தனமாவா நடந்துக்குவீங்க? அது இல்ல கீதா. அப்படி அந்த கடனை திருப்பி தான் கொடுக்கணும்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கி தந்திருந்தாலாவது நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்படி பணத்தை திருப்பி கொடுத்து என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களே. தயவு செய்து தப்பா நினைக்காத. நான் என் கடனை இன்னையோட அடைச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன வாழ்நாள் பூராவும் கடங்காரனாக்கிட்ட. நான் வரேன். அப்படின்னா நான் முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசையில இது வரைக்கும் ஒரு டூப்ளிகேட் வேலையா வச்சு பூஜை பண்ணிட்டு சொல்றேன். சாரி டாடி, ஒரிஜினல் வேலை அந்த பொண்ணு மறைச்சிட்டா. நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அது இருக்கிற இடத்த சொல்ல